ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டு கை குழி ப்ளவுஸில் வந்து கையோட குழி வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சிஸ்டர்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம கை குழி ஏன் கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம பேக் சைடு வெட்டுற அந்த துணியை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணுறோம். நம்மளுக்கு பேக் பொசிஷனும் ஃப்ரண்ட் பொசிஷனும் ஒரே அளவாக இருக்காது. ஏன்னா நம்ம கை வந்து முன்னாடி கொண்டு வந்து நம்ம வேலைகள்லாம் செய்கிறதுனால நம்மளுக்கு இந்த ஆம்கோல் கிட்ட வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துணி சுருங்கி கொஞ்சம் சுருக்கமாக அசிங்கமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த எக்ஸ்ட்ரா அந்த சுருக்கம் வர துணியை தான் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கை வந்து ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் நல்லா அழகாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்கு தான் நான் வந்து இப்போ கைக்குழியை வந்து கட் பண்ணுறோம். வாங்க அது எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸு. லைனிங் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் லைனிங்கில் மட்டும் கரெக்டான அளவு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ப்ளவுஸ் பீஸை வந்து அப்படியே வந்து வச்சு தச்சுருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதோட எக்ஸ்ட்ரா பார்ட்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம நார்மலாக கை கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸுன்றதால நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் கை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கைக்குழி வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு சென்ட்ரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வந்து வி ஷேப் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு நம்ம கையோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அதோட கையோட அளவு இருக்கும் இல்லையா, அதை வந்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலையுமே வந்து கொஞ்சமாக வந்து வி ஷேப் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இந்த லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சமாக வந்து அர்கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இங்கே சென்ட்ரு பாயிண்ட் வந்து அர்கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நம்ம கையோட அளவையுமே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்தையுமே வந்து அர்கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி அர்கட் பண்ணிவிட்டு அப்படியே ப்ளவுஸை வந்து ரெண்டாக பிடிச்சி பிரித்து வச்சுக்கோங்க. கீழே இருக்க 2 ப்ளவுஸும் ஒன்றா இருக்கணும், அந்த மாதிரி வந்து பிரித்து வச்சுக்கோங்க. பிரித்து வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு 1.5லேருந்து 2 அவ்வளோ இன்ச்சு அளவுக்கு கேப் விட்டுட்டு அதிலேருந்து நம்ம கீழே ஒரு அர்கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வந்து ஒரு மார்க் வந்து வரைஞ்சிக்கோங்க. இங்கே நான் வரைகிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சி நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆம்கோல் கிட்ட வர அந்த சுருக்கம் வந்து வராமல் இருக்கும். இது நீங்கள் கட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சுருக்கம் விழும். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும் அப்படின்றத வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நம்ம இதை பண்ணலைன்னா என்ன பண்ணுவோன்னா, இந்த கைக்குழி வெட்டின பக்கம் வந்து பேக் சைடு போகிற மாதிரியும் சில சமயம் வந்து மாற்றி தைச்சிருவோம். அப்படி தைக்காமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு வரணும் அப்படின்றத மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து கையை அப்படியே வந்து மடித்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி குழி இருக்கும், பேக் சைடு துணி வந்து நமக்கு அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து தெரியும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடு வரணும் இந்த கை. இப்போ அதே மாதிரி நான் இன்னொரு கையுமே வந்து மடித்து காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இது வந்து லெஃப்ட் சைடு வர கை. இப்படி வந்து 2 கையுமே நமக்கு செப்ரேட்டாக வந்து கிடைக்கணும், தனித்தனியாக வந்து கிடைக்கும். அதை கரெக்டாக வந்து எந்த கை எந்த இடத்துல வரணுன்றத நம்ம என்ன பண்ணணும்னா, கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்து தைக்கணும். அதுக்காக வந்து முன்னாடியே நீங்கள் ஒரு மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது லைனிங் ப்ளவுஸுன்றதால எனக்கு ஈஸியாக இருக்குது. இது நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு தெரியாது. அப்போது வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மாற்றி தைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தைச்சிக்கோங்க. நான் கை ஜாயின் பண்ணுற வீடியோவுமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். டவுட்டாக இருக்கவங்க அதை பாருங்கள். அதுக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.